பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா எக்லெஸ் ஃபஜ்ஜி ப்ரௌனி, அதுக்கப்புறம் வந்து ரெட் வெல்வெட் கப் கேக் தான் பார்க்க போகிறோங்க. இது ரெண்டுமே தான் வந்து இன்றைக்கி ஆர்டர் வந்திருக்கு. இது ரெண்டுமே எப்படி சிம்பிளாக செஞ்சு நான் டெலிவரி பண்ணுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ப்ரௌனியை வந்து ஸ்லாபாக மில்லட்டில் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி தான் வந்து நாம் இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். முதல்ல எக்லெஸ் ப்ரௌனியை வந்து ரெடி பண்ணிடலாங்க. இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா ராகி மாவு தான் நான் எடுத்திருக்கேன், 70 கிராம் வேணும். கேஸ்டர் சுகர் பார்த்திங்கன்னா 29 கிராம் வேணும். இதோட கண்டென்ஸ் மில்க் வந்து 113 கிராம், வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன், கொக்கோ பவுடர் 9 கிராம், பேக்கிங் பவுடர் 1/4 டீஸ்பூன், வார்ம் வாட்டர் பார்த்திங்கன்னா 60 கிராம் வேணும். இது இல்லாமல் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டார்க் காம்பவுண்டும் பட்டரும் வந்து மெல்ட் ஆக்கி அதை வந்து கம்ப்ளீட்டாக ஆற விடணுங்க. டார்க் காம்பவுண்ட் பார்த்திங்கன்னா 120 கிராம் வேணும், பட்டர் வந்து 88 கிராம் வேணும். இது நான் ஆல்ரெடி வந்து டபுள் பாயில் மெத்தடில் மெல்ட் ஆக்கி ஆற வச்சுருக்கேன். இதோட வால்நட் சேர்க்குறதா இருந்தால் வால்நட் சேர்த்துக்கலாங்க, இல்லைனா சாக்லேட் வேணும்னா சாக்லேட் சேர்த்துக்கலாம். எனக்கு பார்த்திங்கன்னா டபுள் சாக்லேட் வந்து சேர்க்க சொல்லியிருக்காங்க, ஒயிட்டும் அதுக்கப்புறம் மில்க்கும். அது பார்த்திங்கன்னா 40 to 50 கிராம் வரையும் வந்து நம்ம சேர்க்கலாம். முதல்ல மிக்சிங் பவுலில் கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கோங்க. இதிலேயே பார்த்திங்கன்னா கேஸ்டர் சுகர் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். ஸ்பேச்சுலாவில் மிக்ஸ் பண்ணாலும் சரிங்க, இல்லைனா பிளெண்டர்லேயும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகர் சேர்த்து 1 நிமிஷம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதோட பார்த்திங்கன்னா வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்பேச்சுலாவில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாங்க, லேட் ஆகிற மாதிரி இருக்குது. நான் அதனால் வந்து பிளெண்டரில் மிக்ஸ் பண்ணலான்னு சொல்லி மறுபடியும் வந்து பிளெண்டரில் தான் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். சுகர் பார்த்திங்கன்னா நல்லா கரையணுங்க, அந்தளவுக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணால் போதும். சைட் ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்க்ராப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் இப்போது வார்ம் வாட்டர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வந்து கலந்துக்கணும். வார்ம் வாட்டரும் வந்து மொத்தமாக 60 கிராம் வந்து நம்ம சேர்த்துருக்கோம். இது எல்லாமே மெஷர்மெண்ட் தாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு பொருளும் வந்து நீங்கள் மெஷர் பண்ணி சேர்த்து எடுத்து செஞ்சிங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து நீங்களும் எக்லெஸ் ப்ரௌனி வந்து சூப்பராக வந்து ரெடி பண்ணிடலாம். டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்குங்க. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். சைட் ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்க்ராப் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி இப்போ எடுத்தாச்சுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வந்து சேர்த்துடலாம். இதில் ராகி மாவு சேர்த்துக்கோங்க. நான் வந்து 70 கிராம் சேர்த்துருக்கேன். இதோடு பார்த்திங்கன்னா பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறம் கொக்கோ பவுடர் வந்து 9 கிராம் தான் சேர்த்துருக்கோம். இது எல்லாமே வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயினரில் சேர்த்து நல்லா வந்து சலிச்சிடணும். இதோட மெஷர்மெண்ட் வேணும்னாலும் சொல்லுங்கள், டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் ஆட் பண்ணுறேன் வேணும்னா. இது வந்து டோட்டலாக எக்லெஸ் தாங்க. இதுவும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இதையும் வந்து கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணணுங்க, இல்லைனா ஒரே டைரெக்ஷனில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சைட் ஃபுல்லாக ஸ்க்ராப் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஈவனாக வந்து மிக்ஸ் ஆகணும். எப்போவுமே கேக் பேட்டர் மிக்ஸ் பண்ணும்போது ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது. சாக்லேட்டும் பட்டர் வந்து ஆல்ரெடி நான் மெல்ட் ஆக்கி ஆற வச்சுருந்தேங்க. அதுவும் வந்து கம்ப்ளீட்டாக சூடு ஆறிடுச்சு. அதையும் வந்து சேர்த்துடலாம். டார்க் காம்பவுண்ட் பார்த்திங்கன்னா 120 கிராமும், பட்டர் பார்த்திங்கன்னா 88 கிராம் வந்து இது ரெண்டுமே சேர்த்து தான் வந்து மெல்ட் ஆக்கி வச்சுருந்தேன். இதை சாக்லேட்டும் சேர்த்துட்டு நல்லா கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து எக்லெஸ் ரெசிபி கேட்டுட்ருக்காங்க. 1 by 1 வந்து நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். வீடியோ வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதே வாரத்தில் 1 தாங்க. ஒரு 2 இல்லைனா 3 வந்து அப்லோட் பண்ணால் நீங்கள் கேட்குற ரெசிபி வந்து சீக்கிரம் வந்து போஸ்ட் பண்ண முடியும். கொஞ்சம் லேட் ஆகுதுங்க, சாரி. இன்றைக்கி எக்லெஸில் பார்த்தீங்கன்னா 2 விதமான ரெசிபிங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா எக்லெஸ் ப்ரௌனியும், அதுக்கப்புறம் வந்து ரெட் வெல்வெட் மஃபனும். இந்த 2 ரெசிபியும் வந்து ஒரு வாட்டி இதே ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ வந்து பேக்கிங் ட்ரேயில் ஊற்றிடலாம். இந்த பேக்கிங் ட்ரே பார்த்தீங்கன்னா 7 inch பேக்கிங் ட்ரேங்க. இதுக்கு பட்டர் அப்ளை பண்ணி பட்டர் ஷீட் வந்து சேர்த்துருக்கேங்க. இதை வந்து மெஷர் பண்ணி சேர்த்துக்கலாம். எப்போவுமே வந்து நாம் மெஷர்மெண்ட் வந்து எல்லாமே சேர்த்து தான் வந்து மெஷர் பண்ணணுங்க. 1/2 kg 1 kg சொல்லி மெஷர் பண்ணணும். இது பேக் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா 25 to 30 கிராம் வந்து கம்மியாகுங்க. பேக்கிங் ட்ரேயில் சேர்த்துட்டு இந்த மாதிரி வந்து ஏர் பபிள் வந்து எடுத்து விட்டுடுங்க டூத்பிக்கில். ஒரு 2-3 வாட்டி நல்லா வந்து டேப் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதில் சாக்லேட் சேர்த்துக்கலாம். அவங்க பார்த்தீங்கன்னா டபுள் சாக்லேட் வந்து கேட்டிருந்தாங்க. மில்க் சாக்லேட்டும் ஒயிட் சாக்லேட் தான் வந்து சேர்க்க சொல்லியிருந்தாங்க. ஓடிஜி பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் முன்னாடியே வந்து ப்ரீஹீட் பண்ணியாச்சுங்க 180 டிகிரியில். இப்போ வந்து உள்ளே வச்சிடலாம். டைம் பார்த்தீங்கன்னா 40 மினிட்ஸ் வந்து நான் செட் பண்ணியிருக்கேன். 35 to 40 மினிட்ஸ் ஆகுங்க.
என்னாச்சுன்னா 25 மினிட்ஸ் கழிச்சு வந்து பவர் கட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய பாத்திரத்தில் தான் வந்து நான் இப்போ வச்சுருக்கேங்க. இன்னொரு 10 நிமிஷத்தில் வந்து ரெடி ஆகிடும். இது பேக் ஆகிறதுக்குள்ளே நாம் வந்து ரெட் வெல்வெட் மஃபன் வந்து ரெடி பண்ணிடலாம். ரெட் வெல்வெட் மஃபனோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்டுட்ருக்காங்க. நான் இதோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் டீட்டெயிலாக கொடுத்துட்றேங்க. நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா கர்ட் வந்து 75 கிராம் வேணுங்க. மைதா வந்து 63 கிராம் வேணும். ஐசிங் சுகர் பார்த்தீங்கன்னா 67 கிராம் வேணும். கொக்கோ பவுடர் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பிஞ்ச் போதும். பேக்கிங் பவுடர் வந்து 1/4 டீஸ்பூன் வேணும். பேக்கிங் சோடா அதே 1/4 டீஸ்பூன் தான் வேணும். ஆயில் பார்த்தீங்கன்னா 30 ml வேணும். அப்புறம் கொஞ்சமாக அப்புறம் ரெட் ஜெல் கலர் வேணுங்க. 1 இல்லைன்னா 2 ட்ராப் வந்து தேவைப்படும். அதோடு பார்த்தீங்கன்னா வெனிலா எசன்ஸ் வந்து 1 டீஸ்பூன் வேணும். ஆல்ரெடி வந்து ரெட் வெல்வெட் மஃபனும் வந்து கேட்டுட்ருக்காங்க. இதோட மெஷர்மெண்ட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயிலாக கொடுத்துட்றேங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். மிக்சிங் பவுலில் கர்ட் வந்து சேர்த்துக்கோங்க. தயிர் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்க தயிர் தான் சேர்க்கணுங்க. புளிப்பு வந்து சுத்தமாக இருக்கவே கூடாது. தயிர் சேர்த்துட்டு நல்லா ஸ்பேச்சுலால் இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை நிமிஷம் மிக்ஸ் பண்ணால் போதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த மாதிரி கலந்து விட்டுடுங்க. ஒரு நிமிஷம் விட்டால் போதுங்க. ஒரு நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி பொங்கி வந்திருக்கும். இதில் இப்போது ஐசிங் சுகர் வந்து சேர்த்துக்கோங்க. இதோட வெனிலா எசன்ஸும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. எல்லாமே வந்து நல்லா கரைஞ்சி வரணுங்க. அந்தளவுக்கு வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட ஆயிலும் வந்து சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்துட்டும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போது ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வந்து சேர்த்துடலாம். ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லேயே வந்து ஆல்ரெடி நம்ம பேக்கிங் சோடா சேர்த்துட்டோம். இப்போ மாவில் பார்த்தீங்கன்னா பேக்கிங் பவுடர் அதுக்கப்புறம் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா வந்து இந்த மாதிரி க்ரீமியாக வந்து நல்லா கரைஞ்சி வரணும். அளவுக்கு வந்து நல்லா ஸ்பேச்சுலா வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பிளெண்டர் வந்து தேவைப்படாது. இப்போது ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வந்து நாம் சல்லடையில் இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா வந்து சலிச்சிடுங்க. லைட்டாக இந்த மாதிரி குருணை மாதிரி இருக்குங்க. அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி சலிச்சு வந்து சேர்க்கறது. ஒரே டைரெக்ஷன் இல்லைனா கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே கலந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். ஓவர் மிக்ஸ் பண்ண வேண்டாம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணால் போதும். இதில் இப்போது ரெட் ஜெல் கலர் வந்து சேர்த்துடலாம். ரெட் ஜெல் கலர் பார்த்தீங்கன்னா ஒரு 2 இல்லைனா 3 ட்ராப் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பேப்பர் கப் வந்து உள்ளே வச்சுட்டு இதில் வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா பேக் ஆனதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து வந்துடும். ரெட் வெல்வெட் மஃபனுக்கு பார்த்தீங்கன்னா 170 டிகிரியில் ப்ரீஹீட் பண்ணணுங்க. அதுவும் வந்து 10 நிமிஷம் பண்ணியாச்சுங்க. பவர் வந்து கட் ஆகிடுதில்ல, அது வந்துடுச்சு. இது பேக்காக 15 to 20 மினிட்ஸ் தான் ஆகும். அது கொஞ்சம் பார்த்து வந்து நம்ம சீக்கிரமாக எடுக்கணும். ப்ரௌனி கரெக்டாக 35 மினிட்ஸ் ஆச்சுங்க பேக் ஆகிறதுக்கு. சூப்பராக ஃபஜ்ஜியாக ரெடியாக இருக்குங்க. க்ரிங்கிள் டாப்போட பார்க்கவே வந்து டெம்டிங்காக இருக்குது. இப்போ இதை வந்து லைட்டாக டெக்கரேஷன் பண்ணணும். அவங்க பார்த்தீங்கன்னா ஹாப்பி பர்த்டே அம்மான்னு சொல்லி மென்ஷன் பண்ணி கொடுக்க சொன்னாங்க. விப்பிங் க்ரீம்லேயும் எழுதுங்க, இல்லைன்னா சாக்லேட் இருந்தால் சாக்லேட்டும் நீங்கள் டெக்கரேட் பண்ணி கொடுத்துருங்க. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. மில்க் சாக்லேட்டில் கொஞ்சமாக அமுல் க்ரீம் வந்து சேர்த்து மெல்ட் ஆக்கி வச்சுருந்தேங்க. அதுதான் வந்து ப்ரௌனி ஸ்லாப் ஃபுல்லாக வந்து சேர்த்துட்ருக்கேன். ப்ரௌனியை சுற்றி இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா பாதாம் முந்திரியை வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதை தான் வந்து சுற்றியும் சேர்த்துட்டேன். ஒயிட் சாக்லேட்டில் ரெடி பண்ண ஹாப்பி பர்த்டே அம்மான்னு சொல்லி அதை தான் வந்து மென்ஷன் பண்ண போகிறேன். அவங்க கேட்டது பார்த்தீங்கன்னா முதல்ல விப்பிங் க்ரீமில் நீங்கள் ஹாப்பி பர்த்டே அம்மான்னு சொல்லி மட்டும் நீங்கள் எழுதி கொடுங்கன்னாங்க. எனக்கு வந்து அங்கே நான் கிளாஸில் லைட்டாக ப்ராக்டிஸ் பண்ணே தவிர வீட்டுக்கு வந்து நான் பண்ணவே இல்லைங்க. அதனால் எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும்னு சொல்லி நான் வந்து ஒயிட் சாக்லேட்லேயே வந்து ரெடி பண்ணிட்டேன். ப்ரௌனி வந்து ரெடி ஆனதுக்கப்புறம் இப்படி தான் இருந்ததுங்க. இது எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ரெடி எல்லாமே பண்ணதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா வந்து செட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் வந்து நான் பேக் பண்ணி கொடுத்துட்டேன். வெல்வெட் மஃபனும் வந்து பேக் ஆகிடுச்சுங்க. இது பேக் ஆகிறதுக்கு டைமிங் பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸ் ஆச்சு. மஃபன் சூடு ஆறுனதுக்கப்புறம் தான் வந்து பேக் பண்ணேன். உங்களில் யாருக்காவது இந்த ப்ரௌனி இல்லைனா மஃபன் வேணுனாலும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா ஆர்டர் பண்ண நினச்சிங்கன்னா ஆர்டரும் பண்ணுங்கள். நீங்கள் மெசேஜ் மட்டும் பண்ணிங்கன்னா நான் வந்து டீட்டெயில் அனுப்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.